ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சூப்பரான ரவா தோசை ரெசிபி இதில் வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வந்து சில விஷயங்களில் வந்து சிக்கனமாக இருந்து செலவுகளை வந்து கம்மி பண்ணி பணத்தை மிச்சம் பண்ணுறங்கிறது இதில் ஒரு 3 டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் என்னோடய கிச்சன் வேலையை வந்து நான் எப்படி பிளான் பண்ணி சீக்கிரமாக முடிக்கிறேங்கிறதையும் இதில் நான் டிப்ஸை வந்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து லைக் பட்டன் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி நைட்டு கிச்சன் டிஃபன் வேலையை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரவா தோசை தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறுனா தோசை நல்லா சூப்பராக வரும். இதுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் வந்து ரவா, 1 கிளாஸ் வந்து அரிசி மாவு, 1/4 கிளாஸ் வந்து மைதா எடுத்துருக்கிறேன். இப்போ நான் சொன்ன அளவுகளில் வந்து நீங்கள் போட்டு இந்த ரவா தோசை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்து வரும். இது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா கிரேட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், அதே அளவு மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு ஒரு 4 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 கிளாஸ் தண்ணி கிட்ட வந்து தேவைப்படும். இது மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட்டிப்படாமல் சீக்கிரம் வந்து கரைச்சிக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரவா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதே ரவா தோசை நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா ஹோட்டல்லலாம் சாப்பிட்டோம்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. தாராளமாக வந்து அந்த ஒரு தோசை வந்து நம்ம கொடுக்குற விலைக்கு அதுக்குள்ள அமௌண்ட்டுக்கு நம்ம பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே தாராளமாக 4 பேர் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பணமும் மிச்சமாகும். நாம் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ட மாதிரி வந்து இருக்கும். இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயந்தாங்க நம்ம கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணி சிக்கனமாக இருக்கிறதுக்கு. மாவும் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச அந்த வடகம், பூண்டு போட்டு துவரம்பருப்பு போட்டு வைப்பேன் இல்லைங்களா காரக்குழம்பு, அந்த காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். வெற்றிக்குட்டிக்கு வந்து இன்றைக்கி குழம்பு வந்தால் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து நைட்டுக்கும் சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்காக வந்து கொஞ்சமாக சாப்பாடு 1 கிளாஸ் மட்டும் சின்ன குண்டில் வச்சுருக்கிறேன். மதியமே வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ரவா தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி தான் வந்து பண்ணுறேன். தேங்காய் இருந்தால் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைங்கிறனால தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது சாதனா குட்டி கட் பண்ணி கொடுத்துட்டேன். சாதனா இப்போ தான் வந்தாங்க. சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்டு கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து தீபம் போடுறதுக்கு அகல் எல்லாமே காலியாகிடுச்சு. நாங்கள் எப்போதுமே கோயிலுக்கு வந்து புது அகலில் தான் வந்து தீபம் வந்து போடுவோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே தீபம் போடுற மாரி இருந்தோம்னா அங்கே கோயிலுக்கு வெளியிலே வந்து கடை வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தீபம், அதாவது நெய் தீபம் போட்டு அகல் வச்சுருப்பாங்க. அது ரேட்டு விசாரித்தோம்னா வந்து 20 ரூபா 30 ரூபான்னு வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேட் அதிகமாக தான் வந்து இருக்கும். அதுக்கு நாம் வந்து அகல் செய்கிற இடத்துல இல்லாட்டினா வந்து மார்க்கெட்டில் போயிட்டு மொத்தமாக அதுமாரி அகல் வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் எப்போதுமே அப்படி தான் வந்து செய்வோம். அப்படி வாங்கிட்டு வரும்போது ஒரு வகல் அகலே வந்து பார்த்திங்கன்னா ₹1, சில கடையில் 90 பைசா இருக்கும்ல, சில கடையில் ₹1 10 பைசான்னு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் எப்போதுமே வந்து ஒரு 500 அகல் கிட்ட வாங்கி வந்து வச்சுருப்பாங்க. மொத்தமாக வாங்கும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாகும், நம்மளுக்கு பணமும் கொஞ்சம் மிச்சமாகும். நாங்கள் வந்து ஒரு அகல் வந்து பார்த்திங்கன்னா ₹1 10 பைசா, ₹1 20 பைசான்னு கணக்கு பண்ணி இது வாங்கிட்டு வர்றது. இந்த அகல் சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸாக தாங்க வந்து இருக்கும். இப்போ கோயிலுக்கு வெளியில் அங்கே அந்த கடையில் வைக்கிற அகல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து வெளியில் இதுமாரி மொத்தமாக வாங்கி வந்து வச்சு தான் கோயிலுக்கு வந்து தீபம் போடுறது. டைம் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட வந்து ஆகுது. சாதனா குட்டி அவளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பூஜை ஷெல்ஃப் லைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வைக்கிறது அவளோட வேலை. அதை அவள் வந்து பண்ணிவிட்டா. நான் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் எப்போதுமே ரைட் சைடில் தான் வச்சு விட்டுட்டு மாவு அரைக்கிறது. ஏன்னா அந்த சைடு கவுண்டர் டாப்பில் வந்து அந்த ஃப்ளக் பாயிண்ட் இன்னும் சரி பண்ணலை. அது போர்டே எதுவும் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சிங்க்குக்கு பக்கத்தில் தான் வச்சு இப்போ வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். இப்போ நான் நின்றுட்டு விளக்குற அந்த இடத்துக்கிட்ட தான் கிரைண்டர் வச்சு வந்து மாவு அரைப்பேன். அப்படி பண்ணும்போது வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு முடியாது, பாத்திரம் அப்படியே தான் வந்து கிடக்கும். அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரு இந்த ஓரமாக வச்சுட்டு மாவை வந்து, அதாவது ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருந்தது, மாவும் ஓடிட்டு இருந்தது. நான் பாத்திரமாக வந்து விளக்கிட்டு இருந்தேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற வைக்கிறேன். 1 படி 1 1/4 படி அதுமாரி தான் வந்து ஊற வைக்கிறதுனால அரிசி உளுந்து ஒன்றா தான் வந்து நான் அரைக்கிறேன். இந்தமாரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியுது. உளுந்து வந்து ஒரு 3/4 பதம் வந்து அரையணும். அதுக்குள்ளே வந்து நான் பாத்திரமாக விளக்க முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரிசி அதில் வந்து கூடவே அந்த உளுந்து கூடவே போட்டு விட்டுட்டேன். அது மஞ்சிட்ருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு வதக்கிக்கிட்டு இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன்.
இப்போ மாவு அரைச்சிக்கிட்டு சைடு பை சைடு இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுமாரி பண்ணும்போது வேலைகள் வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடுங்க. ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நின்றுட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ரவா தோசைக்கு வேறு பிளான் பண்ணியிருக்கிறதுனால ரவா தோசை வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு சுடுற மாரி இருக்கும். ஏன்னா அது நல்லா கிறிஸ்பியாக சுட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து அந்த இது கேஸ் ஸ்டவ் சைடு அந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா வந்து கழுவி விடணும். பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் எல்லாமே வந்து இப்போ நல்லா வேர் விட ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா நிறைய குருத்தும் வந்திருக்குது. இது எல்லாமே இப்போ நான் கிச்சனில் தாங்க வச்சுருக்கிறேன். கிச்சனில் வச்சுருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. ஒவ்வொரு தடையும் அதை பார்க்கும்போது அது குருத்து வரும்போதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. கிச்சனில் அது வச்சுருக்கும் போது என்னமோ பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தண்ணியிலையும் வந்து வச்சுருக்கலாமா இல்லை மண்ணுலேயும் வந்து வைக்கலாமாங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மண்ணில் வச்சு இன்னும் நல்லா க்ரோத் ஆகுமாங்கிறது வந்து சொல்லுங்கள். நான் மண்ணில் வச்சு ட்ரை பண்ணது கிடையாது. நீங்கள் அதுமாரி ட்ரை பண்ணலாமாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி தங்கம் என்ன பண்ணுறீங்க? கேம் விளாண்டது போதும். சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா இல்லையா டியூஷனில்? வாங்க படிச்சிடலாம் கடகடன்னு. சீக்கிரமாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தால் நீங்கள் கேம் விளாடுங்க. சாதனா நீ என்ன பண்ணுற? சாதனா அக்கா என்னடா பண்ணுறா? எனக்கு தெரியலன்னு தானே கேட்குறேன். நீ தான் மறைச்சிருக்கே படுத்துக்கிட்டு. அதிக பேச்செல்லாம் பேசுகிற நீனு. வெற்றிக்குட்டி இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. எடுத்து தரேன் போ. நல்லா தேய்ச்சி கை கழுவிட்டு வாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் டிவி போட. அம்மாவுக்கு பிடிச்சத வையன், சாங்ஸ் வையன். செல்லக்குட்டி இல்லை நீ வந்து லேப்டாப் பார்க்குற, அக்கா பெயிண்டிங் பண்ணுறேன், எனக்கு போர் அடிக்குதுல்ல. செல்லம் போட செல்லம். டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு வாங்க. இல்லைன்னா ரிமோட் கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். என்ன கேம் விளாட்ற? என்ன கேமு? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா பாஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க. அப்புறமா இல்லையா வாங்க. சரி கேமை முடிச்சுட்டு வாங்க. பசிக்குதுன்னு சொன்னேன்ல, அதனால தான் உனக்காக தானே அம்மா சீக்கிரம் சாப்பாடு வச்சேன். வாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட மாட்டேல நீ. போ, நான் போடுறேன். பவுலில் போட்டு தரவா? ஸ்பூன் போட்டு தரவா? சாப்பாடு வந்து குழம்பு ஊற்றி கிளறி நிறைய தான் பிடிச்சிருக்கா உனக்கு? பூண்டு குழம்புனா பிடிச்சிருக்காடி? எங்களுக்குலாம் ரவா தோசை. உனக்கு வேணுமா வேணாமா ரவா தோசை? ரவா தோசை வேணுமா வேணாமா? ஏன் வேணாம்? ஐயோ அவ்வளோ சாப்பாடு சாப்பிட மாட்டேன். காலையில் அம்மா கொஞ்சமாக பழைய சாப்பாடு வேணும், தண்ணி குடிக்கணும் வேணும், அதனால். சரி வேணுங்க தான் சாப்பிடு. மீதி இருந்தால் அம்மா பழைய சாப்பிட்டுக்கிறேன். போ கை கழுவு. சிக்கன் கறி இல்லை, மட்டன் கறி இல்லை, சாம்பாரும் இல்லை, பூண்டு குழம்பு. உனக்கு கவி ஆமாண்டி, அவள் ஆர்டிஸ்ட்டு தான். அவள் செம்மையாக இருக்கு செல்லம். சன்ஃப்ளவரா? சூப்பர் சூப்பர். எக்ஸாம் டைம்லேயும் பார்த்தியா நீ பெயிண்டிங் பண்ணுற? எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிற நீனு. மேக்ஸ் முடிச்சிட்டியா இல்லையா? சரி ஸ்பூனில் சாப்பிட்றீ? நம்ம கையிலேயே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ ஸ்பூனு கொடு. சரி கொடு. இதை உதறிட்டு அதிலே வழிச்சிட்டு கொடு. கொடுங்க. சாதம் என்ன இருக்குது வேணும்னா அப்புறமா சாப்பிடுங்க நைட்டு படுக்கும்போது. சரியா? வெற்றிக்குட்டிக்கு இன்றைக்கி அந்த பூண்டு குழம்பு, அவன் பூண்டு குழம்பு சொன்னதாங்க வந்து சாப்பிடுவான். அவனுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிச்சு. காலையிலேயும் அதான் சாப்பிட்டான், மதியம் லஞ்சுக்கும் அதான் வேணும்னா இப்போ நைட்டுக்கும் அதை தான் வந்து சாப்பிட்றான். வெற்றி சாதமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு சுட்டு கொடுத்தது அதையும் ஒன்று வந்து சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே வந்து ஊறிடுச்சுங்க. நான் இட்லி மாவு அரைக்கிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வந்து ஊற வச்சுருந்தேன். மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து நான் தோசை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணுங்க. கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 5.5 கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி தேவைப்படும். இந்த அளவுக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு தோசை சூப்பராக வந்து வரும். எனக்கு வந்து கரண்டியால் மொண்டு ஊற்றுறதுக்கு தாங்க வந்து வாட்டமாக இருக்கும். நீங்கள் வேணால் அதுமாரி வந்து கிளாஸோ இல்லைன்னா அதுமாரி கிண்ணத்துலேயோ வந்து நீங்கள் தோசை கல்லில் வந்து மொண்டு ஊற்றும் போது நல்லா வந்து ஓட்டை அது மாரி வரணும். ஊற்றும் போது தோசைகளும் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்படி சூடாக இருந்தால் மட்டும்தான் இந்தமாரி வந்து நம்ம ஊற்றும் போது நல்லா ஓட்டையாக வந்து வரும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் வந்து தேவைப்படும். எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் ரவா தோசை நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வந்துருந்தது.
என்ன ஒன்று ரவா தோசைனா வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து சுடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு தோசைக்கல்லையோட 2 தோசைக்கல்லை வச்சு 2 அடுப்பில் மாற்றி மாற்றி தோசை ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும். புது தோசைக்கல் வாங்கின ஞாபகமே இல்லைங்க, டக்குன்னு வந்து ஞாபகம் வந்தது. அதனால தான் அந்த தோசைக்கல் எடுத்து அந்த சின்ன அடுப்பில் வச்சுருக்கணும். கொஞ்சம் சூடு ஏறட்டுன்ட்டு அது சூடு ஏறத்துக்குள்ளே இதில் எப்படியும் ஒரு 2 தோசை ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் அந்த கல் இந்த பெரிய அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அப்படியே மாற்றி மாற்றி தோசை ஊற்றிட்டு இருந்தேன். மாதத்துக்கு ஒரு 1/2 கிலோ மட்டும்தாங்க ரவா வாங்குவேன். அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் உப்புமா வந்து இப்போ விரும்ப மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செய்கிறதில்ல. சும்மா ஆசைக்கு கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வந்து செய்வேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கேசரி பதத்துக்கு உப்புமா பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பொலப்பொலன்னு கிண்டினா மட்டும்தான் வந்து பிடிக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உப்புமா செய்கிறதே இப்போ வந்து விட்டாச்சு. எனக்கு ஆசையாக இருந்தால் மட்டும் எனக்கு தனியாக சும்மா சின்ன கிளாஸில் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. மற்றபடி இதுமாரி ரவா தோசை அப்படி இல்லைன்னா வெறும் மைதா ரவா தோசை வந்து ஊற்றுவேன். அப்படி தான் வந்து ரவா வாங்கினேன்னா காலி பண்ணிக்கிறது. ரவா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியே சிங்கில் கிடந்த பாத்திரத்தில் விளக்கிட்டு மாவெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தோசையை ஊற்ற ஆரம்பித்தேன். அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டு மீதி இப்போ சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே வந்து கொஞ்சம் இருந்தது, அதையும் வந்து விளக்கி வச்சுட்டேன். அது முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பெரும்பாலும் வந்து நான் எப்போதுமே நைட்டு கிச்சன் ரொட்டீன் இப்படி தாங்க வந்து பண்ணி முடிப்பேன். அடுத்த நாள் காலையில் ஏஞ்சதுமே நம்ம முதல் வேலையை கிச்சனுக்கு தான் வருவோம். கிச்சன் அதுமாரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா காலையில் எழுந்து கிச்சன் உள்ளே வரும்போதே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நம்ம ரிலாக்ஸாக நம்மளுடைய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாள் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோங்கிறத பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் கடகடன்னு உங்கள் சமையல் வேலையை வந்து முடிக்கலாம். நான் எப்போதுமே அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு 10 மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சிங்க. வந்து பார்த்திங்கன்னா பசங்களை தான் இந்த அகல் விளக்கு வந்து இது கவுத்து வைக்க சொல்லியிருந்தேன் தண்ணி வடிட்டுன்ட்டு. நான் வந்து அவங்க பூ வாங்கிட்டு வந்திருந்தது வந்து சரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு படுக்கலாமேன்ட்டு நான் பூ தான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு சின்ன டிப்பு தாங்க, கோயிலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நாங்கள் பூ வாங்குறது இருந்தால் எப்போதுமே வந்து கட்டின பூ வாங்கவே மாட்டோங்க. கட்டின பூ எப்போதுமே ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஒரு முழமே வந்து 30 ரூபா. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்யாண நாட்கள்லாம் வந்துச்சுன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டின பூ வாங்க மாட்டோம். உதிரியாக வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வீட்டில் கட்டி வச்சுக்கிறது. அது கோயிலுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் வந்து நான் உதிரி பூ வாங்கிட்டு வந்து தாங்க வந்து கட்டிக்கிறது. இதுமாரி பண்ணும்போது நம்மளுக்கு காசும் நிறைய மிச்சமாகும். சின்ன சின்ன விஷயங்கள நான் எப்படி வந்து சிக்கனமாக இருக்கிறேன், பணத்தை மிச்சம் பண்ணுறேங்கிறத இதில் ஒரு 3 டிப்ஸாக வந்து இதில் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இன்றைக்கி இந்த விலாகில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.